வெல்கம் டு ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல். இன்றைக்கி ஏற்காடு ட்ரிப் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கூட வரவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏற்காடு போகிறோம்னு அங்கே போயிட்டு எப்படி என்ஜாய் பண்ணுறோன்னு பார்க்கலாமா? ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். இப்போ ஏற்காடு மலையை ஏற ஆரம்பித்தாச்சு. எப்படியும் ஒரு 10 நிமிஷத்தில் இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் மேலே ஏறிடுவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹலோ, கேக்குதா? பாஸ் ஒரே ஒரு ஹெல்ப். பலாப்பழம் இருக்குது. எல்லாமே பலாப்பழம் இருக்கும். ஏற்காடு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு மேலே வியூ பாயிண்ட் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அது ஆன் த வேலை சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நம்ம ஏற்காடு வந்தாச்சு. ஏற்காட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒரு சில இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்தோம். வந்த வழியில் பலாப்பழ மரங்களை பார்த்தோம். எது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்களேன். என்ன எட்ட முடியாத ஹைட்டில் இருக்குது. எப்படி பிக்கிறது? அவ்வளோ ஹைட்லலாம் இருக்குதுப்பா. நெக்ஸ்ட்டு அங்கே தோசை சாப்பிட்டு கிளம்பியாச்சு. மேலே செல்லு பார்த்து அடிக்குது. அங்கே வெற்றிகரமாக ஏற்காடு வந்தாச்சு. நம்ம கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பாருங்க, சும்மா சில்லுன்னு இருக்குது. நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் கிரிட்டுன்னு அப்படியே சுற்றி பார்க்கலாம். இங்கே என்னமோ கோயில் இருக்குதாம்மா. அந்த கோயிலை போய்ட்டு வெளியே இருந்து வீடியோ எடுக்கிறேன். உள்ள வீடியோ எடுக்க விடுவாங்களா என்னன்னு தெரியல. வெளியே இருந்து முடிஞ்ச வீடியோ எடுக்க, முடிஞ்ச உள்ளே இருந்து வீடியோ எடுக்கிறேன். வாங்க போகலாம். கன் ஷூட்டில் இருக்குது. கன் ஷூட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன். வேணாங்கண்ணா பைசா கன் ஷாட் தானே போவான்டாரு. ட்ரை பண்ணலாமா? போயிட்டு ட்ரை பண்ணலாம். ஏய் படியோட படி வேற அளவில் இங்கேருந்து குச்சாச்சி. இங்கேருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாணி? வேணாமா? ஆடா எடுக்கலாமே. ஓஹோ, இங்கேருந்து பனி போகிறது உங்களுக்கு தெரியுதில்ல? இப்படி புகை மாதிரியே போகுதில்ல?
என்ன குளிர் சூப்பராக இருக்குது. நீங்களும் முடிஞ்ச ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏற்காடு ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் தான். நம்ம சொல்லி தான் தெரிய வேண்டியதுன்னு இல்லை. இப்போ நம்ம கன் ஷூட்டிங் ட்ரை பண்ணலாமா? சுர்ரா எங்கடா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ரைட்டு சரி போ, 7 குண்டு தான் உனக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சூப்பர்ரா. வா 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 போ. போச்சா? பொறுமை. கீப் ஃபோக்கஸ் பாய். யாருக்கு நான் பார்க்க முடியாது, குண்டு பார்க்க முடியுது கண்ணிலே. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. போய் அடிக்கிறத பார்க்க முடியுது. போர்ல அடிச்சு. நல்லா இருக்க மாட்டடா. வா வா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏய் என்னடா கரெக்ட் அடிக்குறான். 2 அடிச்சு. ஏய் ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே. 4 நம்ம அடிச்சான். இப்போ இது 5 நினைக்கிறேன். கண்ணாடி போட்டு கணக்கிட்டடா. கணக்கு. கரெக்ட்டா தெரியாதே. யாரறாமா? மோசி உனக்குள்ள இவ்வளவு திறமையா? சுட மாட்டே கரெக்ட்டா. சும்மா சுட்டு வரேன். சரி நான் சொல்றது சுடு இப்ப. என்னடா? நான் சொல்றேன் இப்ப மேல. லாஸ்ட் குண்டு. லாஸ்ட் நான். ஏய் இல்ல உனக்கு வாங்கிக்கலாம். சரி சரி அடிக்காத. அங்க மேல வைட். அந்த சைடா? இந்த சைடு. இங்க இருந்து செகண்ட். இங்க இருந்து எடுங்க பாய். பாய் இங்க வா பாய். என்ன பாய் கேமராமேன். அவுட். அவுட். மொடடி போச்சா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் கீழே வச்சா அது மேல அடிக்குது. திறமலாம் இல்ல. ஏய் அந்த பாயிண்ட் பாருப்பா. அப்போச்சி. போட்டோ மட்டும் நல்லா எடு. போட்டோவா? இங்கிட்ட வாடா. ஹரிபிரியா நீ போட்டோ எடு. நீ வீடியோ எடு. அடியாது. ஏய் உன்னோடது தான் தெரியுது. ஏய் 2 பலூன் கேப் போட்டு அடிக்குது நீ. அதான் பாரு கண்டுக்கல எனக்கு. ஐயோ கை பிடிக்குது. என்ன போடுடா? போட்டோ கூட. போச்சா? நான் போவண்டே யாரே அவள? மேல அடிக்குறதா போறோம். எத்தனை ஷாட்? எங்கனா போய் அடிக்கும். 8ஆ? ரெட் பாயிண்ட்ல 4 தடவை குத்துனீங்கன்னா இந்த டெடி பேர் போவாங்க. போத்தலாமா? பண்ணா. ஆஞ்சு எவ்வளோ? அவ்வளவுதான். பாஸ். ஏய் லாஸ்ட் பாய் இதுல இருந்து இந்த பாஸ். நீ நான் பாதி போட்டு இது எடுத்துக்கலாமா? இல்ல. இதுக்கா? பாதி கொடு. எத்தனை ஷாட் அடிச்சா? 25 ரூபா கொடு. 2 பலூன் அடிச்சான். 25. ஒரு போட்டோ நான் எடுத்தேன் வீடியோ. நான் தான் அதிகம். நான் 2 பலூன் அடிச்சேன். துப்பாக்கி வாளே. அடுத்த 2 இவன்ட்ட கூட 5 6 அடிச்சேன். இல்ல 5 தான் அடிச்சேன். இல்ல எனக்கே தெரியல. அடுத்த இவன்ட்ட கூட நீ போ. ஏய் இவன்ட்ட குடுறா இம்ல. ஏய் ஏய் இப்ப சொல்லு ஹரிபிரியா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏய் மம்மட்டி லாஸ்ட் இவன்ட்ட கூட. வா மம்மேவோ. என்ன சொல்றீங்க? ஏய் எட்ரா இவன் எட்ரா. அனு ஹேகேமோ. பை அம்சம் இங்க உள்ள வா பை. அனு அதான் சில போட்டோ கட்டு ஷூட் பண்ணுங்க. ஒரு 10 நீ என்ன அப்டேட்டே நீங்க கொடுக்காம சொல்றியா? இதெல்லாம் என்ன கண்ணே தெரியல. ஃபேஸே இதெல்லாம் தெரியல. போட்டோ எடுத்தா வீடியோ எடுத்தா? எஸ் சூப்பர் 90 ஆனா லைட்டா மாட்டிக்கலாம். அவ்வளோதான் 90 பிடிச்சிருக்கு. விசால் ரோப் மட்டும் பிடிச்சா போதுமா?
மூக்கறியில உண்மையில 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 எல்லாமே 90லே அடிக்கிறோம். எங்கே போயிருக்கு இந்த இடத்துக்கு நான் எத்தனை ஷாட் நடக்குது இல்லாமல் ஒன்று சூப்பரா. நான் தான் இப்போ நியராக போயிருக்கேன். எல்லாம் லைட்டாக மிஸ் ஆகுது. லாஸ்ட் 100ல் 1 படிக்காதா? ஓகே, வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ ஏற்காடில் இருக்கிற சிவராயன் கோயிலுக்கு வந்திருக்கோம். போர்டு இருக்குது இந்த பேர் அப்படியே. இது கோயில் எப்படி இது கோயில் எப்படி இருக்குதுன்னா ஒரு குகைக்குள்ளே பெருமாள் இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பர் அமைதியாக இருக்குது. இங்கே இந்த கரெக்டாக இந்த ஏற்காடு வியூ பாயிண்ட் வந்தீங்கன்னா இங்கே உள்ளே போய் விசிட் பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்குது. உள்ளே வரக்குள்ளே கொஞ்சம் பார்த்து வாங்க. கொஞ்சம் மேலே ஹைட்டு கம்மியாது, ஏன்னா குகை மாதிரி இருக்கிறதுனால மண்டையில் அடிப்பட வாய்ப்பு இருக்குது. குமிஞ்சு வாங்க, சத்தம் இல்லாமல் இருக்குது இடம். இங்கே வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, ஆனால் நம்ம வீடியோ எடுக்கல. வெளியே இருந்து அப்படி கோயில் பார்த்துங்க. இதுதான் கோயில். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் போகிற மாதிரி பார்த்துட்டு அங்கே கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோ போகலாம். கரெக்டாக வீடியோ எடுத்தோம், சாப்பாடு போட்டாங்க சூடாக. கிளைமேட்டுக்கு சாப்பிட்டு நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கன்னா நம்ம சில்க் வாம் இருக்குல்ல, அதாவது பட்டுப்புழுலேருந்து நூல் எடுப்பாங்கள்ல, அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருந்தோம். எப்படி எடுக்கிறாங்க, அது எப்படி துணியாக செய்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதுதான் ஒவ்வொரு டைப்பான புழு, அதோட நூல் மாதிரி இருக்க அந்த பஞ்சு பாருங்கள். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். அந்த இந்த புழு ஸ்டார்டிங்லேருந்து எப்படி நூல் வெட்டி எப்படிலாம் வாழுது, எப்படி எவ்வளோ நூல் எடுத்து ஒரு புடவைக்கு எவ்வளோ புழு சாகுது எல்லாத்தையும் இங்கே போட்டிருந்தாங்க டீட்டெயிலாக. இந்த மாதிரி ஏற்காடில் நிறைய பிளேசஸ், யூஸ்ஃபுல்லான இடம்லாம் நிறைய இருக்குது. அதில் இது ஒன்று. வர முடியாதவங்களுக்கு இது ஒரு வீடியோ, ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் எங்கெங்கெல்லாம் இது பயணம் செய்யுதுன்னு. அதாவது பயணம்னா இந்த தொழில் எங்கெல்லாம் பயணித்து இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்று பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதுதான் இந்த பட்டுப்புழு கூடு. இந்த பட்டுப்புழு இது அதுலேருந்து இந்த நூல் மாதிரி செஞ்சுட்டாங்களா பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்குதுல்ல, அவ்வளோ சாஃப்டாக. இதில் நல்லா பார்த்துக்குங்க, வீடியோ ஸ்டாப் பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ புழு ஒரு புடவைக்கு சாகுதுன்றது இருக்கும், எத்தனை புழு செத்தான் இந்த புடவை நெய்யலாம் அப்படின்ற அந்த டீட்டெயிலாக இருக்கும். இதனால தான் ஒரு சிலர் இப்போ அகிம்சா பட்டுன்னு வந்துடுச்சு. அதாவது புழு வந்துட்டு பட்டாம்பூச்சா மாறி வெளியே போன வாட்டி அந்த நூலை எடுத்து பயன்படுத்துவாங்க. அதை வந்துட்டு அகிம்சா பட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பெரும்பாலும் அதுக்கு மாறிட்டுருக்குறாங்க எல்லாருமே. நம்ம ஜென்ரேஷனுக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். ஒரு உயிரை கொல்லாமல் அதை எடுத்து பயன்படுத்திக்கிறது நல்ல விஷயம் தானே. ஓகே, இதுக்கப்புறம் மேலே ஒரு பில்டிங் இருந்துச்சு, அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா?
இங்கே போரு பட்டு புல்லு ஐயோ பாவத்தை நம்ம செஞ்சு நூல் பத்தி அவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. இது பார்த்ததே இல்லையா? வீடியோ எடுத்து ஹாய். அப்புறமேட்டு இந்த 3D ஆர்ட்டு, இல்யூஷன் திங்ஸ் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. அந்த ஒரு 2-3 பொருள் இருந்துச்சு பார்த்தோம். அது இந்த ஆர்ட் நல்லா இருந்துச்சுல்ல, எனக்கு பிடிச்சது இது ஒன்று நல்லா இருந்துச்சு. இந்த கிணறு ஒன்று இருந்துச்சு. கிணறுலாம் பெரிய கிணறுலாம் இல்லைங்க, அது இல்யூஷன் கண்ணாடி தான். இந்த கோழி அந்த ஏன்னா அந்த பிசிக்ஸில் வரும்ல, எல்லாம் பார்த்தாவே தலை சுற்றுது. வந்துருச்சு இங்க இல்லை என் தலையை கழித்து தட்டில் வச்சாச்சு. பார்க்கல மை சைல்ட்ஹுட் மெமரிஸ் பா. அப்புறமேட்டு மலைப்பகுதிகளில் என்னென்ன விளையுமோ அதெல்லாம் வியாபாரத்துக்கு வச்சுருந்தாங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, மிளகு, சுக்கு, இது மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுமாதிரி சாக்லேட்ஸ் இருந்துச்சு, சுத்தமான தேன் இருந்துச்சு. நாங்கள் அதை வந்துட்டு ஒரு சாக்லேட் பாக்ஸ் வாங்கிக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு, ஒரிஜினல் சாக்லேட்டான். கூட அந்த நண்பர்களும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு கீழே பார்க் இருந்துச்சு, கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு விளையாண்டுட்டு இருந்தோம். என்னடா காலேஜுக்கு வந்துட்டு இன்னும் குழந்தைய விளையாடாதீங்கன்னு பார்க்காதீங்க. யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பார்க்குக்கு வந்தால் குழந்தையாயிருவோம். அதில் நானும் ஒரு சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். மழை வருது. நடக்கிற மாதிரி நம்ம 2 பேரும் நடக்கிற பூல எடுங்க. இப்படி சந்தோஷமாக விளையாடக்குள்ளதான் எங்களுக்கு அது நடந்துச்சு. என்னன்னா என்னது பட்டுப்புழு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தாண்டி வந்தாச்சு. மழை வருது, வேனுக்கு ஓடுறோம், முடியல, வேன் மழை வருது, ஏற்காடுல மழை வருது, ஓடணும், பஸ்ஸுக்கு ஓடணும். பாய் பாய். எல்லாரும் வந்துட்டாங்களா? மழை மட்டும் வராமல் இருந்திருந்தா நாங்களும் போட்டிங் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். மழை வந்து கொஞ்சம் கெடுத்து விட்டுருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குது. எதுக்குமே இல்லை, நேரம் சேலம் போயிட்டு நிறுத்தோம். முன்னாடி சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றது சாக்லேட் இடத்துக்குலாம் இல்லைன்ட்டாங்க. டைம் என்ன? இங்கேயும் சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் இருந்துச்சு. சாக்லேட்லாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நண்பர்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தாருங்க. சரி, ஓகே பாஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.